நீங்கள் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் செலவு அதிகமாய் போய்விடுகிறது. வீடு கட்டும் வேலை பாதியிலேயே நின்று போய்விடுகிறது. ஏகப்பட்ட கடன். என்ன செய்வது என்று சொல்லி உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான எல்லாரிடமும் போய் கெஞ்சி நிற்கிறீர்கள். ஆனால் ஒருவரும் உங்களுக்கு அவ்வளோ பெரிய தொகையை உதவியாய் கொடுக்க முடியவில்லை. உடனே நீங்கள் சோர்ந்து போய் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறீர்கள். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 27வது வேத வசனம், வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு என்று அருமையாய் வேதத்தின் வழியாய் கர்த்தர் போதிக்கிறார். அன்பான தேவ ஜனமே, வேலையை அருமையாய் பார்த்து அதன் மூலமாய் கிடைக்கிற வருமானத்தை சேர்த்து வைத்து உங்களால் ஒரு வீட்டை கட்ட முடியுமா என்று ஆராய்ந்து அறிந்து அந்த வீடு கட்டி முடிக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பணம் செலவாகும், கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து வீட்டை கட்ட ஆரம்பிக்க வேண்டும் என்று அருமையாய் வேதத்திலே போதித்திருக்கிற அந்த போதனைக்கு கீழ்ப்படியாமல் பேராசைப்பட்டு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் தான் பெரு நஷ்டம் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் தான் அவர்கள் கர்த்தரை தேட ஆரம்பிப்பார்கள். வேற எல்லா வழியும் அடைக்கப்பட்ட பொழுது உங்களுடைய மனைவியும் கூட விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்தபடியே ஒரு புது வாசலை கர்த்தர் திறக்கிறார். உங்களுக்கு சொந்தமான ஒரு முட்காடு நல்ல விலைக்கு போகிறது. அதை வைத்து கடனையும் அடைத்து வீட்டையும் கட்டி முடித்து சந்தோஷமாய் குடியிருக்க ஆரம்பிக்கீங்க. இது எப்படி சாத்தியமானது? குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய அந்த முட்காடு எப்படி நல்ல விலைக்கு போனது? இதுதான் கர்த்தர் மேல் நீங்கள் வைத்த விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா.